18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல சுவாரஸ்யத்துக்கும் பரபரப்புக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? இந்த பாலையாவோட பிரபலமான சீன் ஒன்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். என்னன்னா அப்படியே தொடைய தட்டி அப்படியே ட்ரெயின் இப்படி கை காமிச்சோடனே ட்ரெயின் ரிவர்ஸில் போகும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்திருக்கு. நம்ப முடியுது? ஆமாம், பாப்பநாசத்தில் ட்ரெயின் நிற்காமல் போயிருக்கு பார்த்துங்க. உடனே சரி ரிவர்ஸ் சைடு அப்படின்னு மறுபடியும் ரிவர்ஸ் விட்டுருக்குறாங்க. சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு. முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக மனிதாபிமான அடிப்படையில் நடந்துக்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறாரு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டோட உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு கொடுத்திருக்கிறாங்க. கோடை காலத்தில் அதுவும் மழை பெஞ்சிருக்கு. அப்புறம் என்ன ஜாலியாக காகித கப்பல் விட்டு விளையாடுவோமா அப்படின்னு அடுத்து வர சீனை பார்த்து நினைச்சிடக்கூடாது. என்ன அப்படின்னா, திருப்பூர் உழவச்சந்தையில் ஏகப்பட்ட சேறு சகதி மழைநீர் தேங்கி நிற்கிது பார்த்துங்க. கடுப்பான விவசாயிகளும் வியாபாரிகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி காகித கப்பல் விட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. தடை அதை உடை புது சரித்திரம் படை அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு காரைக்குடியில். என்னன்னா, எதுவுமே தடை கிடையாதுங்க. நாம் நினைச்சா போதுங்க, சாதிச்சு காட்டலாம். என்னுடைய சாதனைக்கு என்னுடைய உயரம் நிச்சயமா தடையா இல்லை அப்படின்னு ஒருத்தர் உயரம் குறைந்த மனிதர் சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு. பட்ட படிப்பு முடிச்சிருக்கிறார். முடிச்சிருக்கு. 3 வருஷம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்தாங்க பக்கத்துல. நீ கவர்மெண்ட்ல இதுக்கு அரசு இருக்கா கோரிக்கை வைக்கிறீங்களா? படிச்சதுக்கு ஏதாவது வேலை வேணும். இந்த மாதிரி சத்தமே வராம பேசுறதுக்கு என்ன சொல்லுவான்? ரகசியம் சொல்லுவோம். அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்க வந்தா அந்த ரகசியத்தை சொல்லி நீட்டை ஒழிச்சிருவோம். இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ என்னடான்னா, அதுக்கு பேசாம காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லலையே அப்படின்னு அண்ணன் கேள்வி கேட்டிருக்காப்படி. குடும்ப தலைவிக்கு 1000 வந்த பிறகு தகுதி வாய்ந்த தலைவிக்கு அது அப்பவே சொல்லியிருக்கணும்ல. நீட்டு தேர்வை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி எங்க கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்க ரத்து செய்வோம், நீக்குவோம்னு பேசியிருந்தா அது வரல, நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்றது நியாயம் இருக்கு. அந்த ரகசியங்களுக்கு தெரியும், வந்தவன ரத்து செய்யப்படும். இதெல்லாம் பேசிட்டு சரி இப்ப இந்த 4 ஆண்டுகள்ல ஏன் அதை தீர்மானம் போடல? ஏன்னா அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வந்து கச்சத்தீவை நேற்று கொடுத்தீங்களா? கச்சத்தீவை நேற்று எடுத்து கொடுத்தீங்களா? சொல்லுங்க, நேற்று கொடுத்தீங்களா? திடீர்னு கச்சத்தீவை மீட்க ஒரு தீர்மானம், நீட்டு தேர்வுக்கு எதிரான ஒரு தீர்மானம். நான் யாரை பார்க்க போறேன்? என் மக்களா பார்க்க போறேன். எங்க சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், மாமன் எல்லாத்தையும் பார்க்க போறேன். இதுக்கு எதுக்கு எனக்கு பாதுகாப்பு? நான் தானே மக்களுக்கு பாதுகாப்பு. அவருக்கு தேவைப்படுது, தம்பிக்கு கேட்டு பெற்றுக்கிறாரு. எனக்கு தேவைப்படல. நான் நினைப்பேன், நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு என் மக்கள் தான். நான் வந்து யாரோட போறேன், யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி, சின்ன தமக்க, பெரிய தமக்க, மாமச்சின சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன். மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு. இந்த ராணுவ அரசியலுக்கு என்ன தேவை? மக்கள் அரசியல்ல வந்து ஒரு தோல்ல கை போடுங்கணும்பா, என்னை கட்டி பிடிச்சிட்டா அப்படின்பா, அந்த ஒரு முத்தம் கொடுத்துட்டான்பா, அந்த ஒரே ஒரு தடவை தன்படம் இருக்குதுன்பா. அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம். அப்ப மண்ணை
வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் அடுத்து அந்த கல்ல இருக்கிறத பத்தி பேசியிருக்கிறேன். எல்லாம் சந்தோஷமாயிருவீங்க. அண்ணன் என்ன சொல்றாரு பாருங்க. கோரிக்கை உங்களுக்கு தெரியுமில்ல, கல்லு கலப்படம்ட்டாங்க. புதிய கண்டுபிடிப்பா இருக்கு. பதநீரை இறக்கி 2 நாள் அப்படியே வச்சா கெட்டு போய் இது கல்லா மாறுதுன்றாங்க. நம்ம எல்லாம் என்ன அந்த பனைமரத்துல தூக்குல தொங்க முடியாது, நம்ம மட்டை ரொம்ப உயரமா இருக்குல்ல, தூக்குல ஏன் சாகலாம். இப்படி எல்லாம் ஒரு ஐயா பொன்முடிய ஆசிரியரா இருந்தாரு, பேராசிரியரா இருந்தாங்கிறாங்க. சரி, அவருக்கு தெரியல. ஐயா சபாநாயகர் அப்பாவுக்கும் தெரியலையே. கல்லு கலப்படம், சரி நீங்க கலப்படம். அப்ப நீங்க விக்கிற அந்த பிராண்டி விஸ்கி எல்லாம் அப்படியே தீர்த்தம், கோயில் தீர்த்தம் இல்லையா, புனித நீர் இல்லையா, அதுல எதுவும் கலப்படம் இல்ல. உலகத்திலேயே தூய நீர் அப்படியே நேரடியா கலப்படம் இல்லாத ஒரு மதுனால், அது மதுன்னு சொல்லக்கூடாது, மூலிகை சாறு, பனம்பால் தென்னம்பால், அது கலப்படம் இல்லாத ஒன்று. அதுல சுண்ணாம்பு தேய்ச்சாதான் அது பதநீராவே மாறும். இந்த அடிப்படையோட தெரியாம நீங்க எப்படி இவ்வளவு ஒரு உயரத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க. கல்லு குடிச்சு செத்தவன் எத்தனை பேரு சொல்லு, சொத்தம் விட்ட வித்தனம் எத்தனை பேரு சொல்லு, ஒரு பட்டியல் சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லு. சங்க இலக்கியங்கள் இருந்து எங்களுடைய இந்த கல் எங்க உணவின் ஒரு பகுதியா இருந்தது. எங்கள் அதிகமான அவை பெரும்பாட்டியும் கல்லுண்டு பேசிக் கொண்டிருந்தாங்கன்னு இருக்கு. நாங்க இன்னும் விழா காலங்களில் கல்லுண்டு, அது எங்களுக்கு ஒரு மது, அது ஒரு போதைங்கிறதே எங்களுக்கு கிடையாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இடையில போஸ்டர்லாம் வேற ஒட்டியிருந்தாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. சரி, இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு முக்கியமான நபர் ஒருத்தர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு பாப்போமா. மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எங்களுடைய கழகத்தினுடைய முன்னோடி. அவர் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தேவையில்லாமல் இந்த கழகத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பவாதிகள் சில கருத்துக்களை சொல்லி இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்னீர்கள் டெல்லிக்கு சென்றார், டெல்லிக்கு சென்றார் இல்லை என்று சொல்லவில்லையே. சென்றார், நிதியமைச்சரை பார்த்தார், வந்தார், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. இவர்களை, இது போன்றவர்களை போல்தான் தேவையில்லாமல் இதற்கு காது மூக்கு வைத்து கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். அதனுடைய கோபத்தில் தான் சைதை துரைசாமி போன்றவர்கள் சொல்லுகின்ற கருத்திற்கு தொண்டர்கள் வேகப்படுகிறார்கள். என்ன சார், நாங்களும் எவ்வளவோ பேசுறோம், ஆனா உங்களுக்குலாம் தெரியவே மாட்டேங்குது. ஏன் காட்டா தானே தெரியும் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பாவம் வேதனையை வெளிப்படுத்தியிருக்க. அப்படி சட்டசபையில நேரடியா ஒளிவு பண்றோம், ஆண்டுக்கு 100 நாள் நடத்துறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா எங்க பக்கம் கேமரா திரும்ப மாட்டேங்குது, உங்க பக்கமே கேமரா திரும்புது. சட்டசபையில போய் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கிட்ட, என்ன தலைவரே மொட்டை போட்டுக்கிறதுனால எங்களெல்லாம் காட்ட மாட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லப்பா, டெக்னிக்கல் எரவு, அதனால காட்ட முடியல, அப்புறம் உங்களை காட்டுறோம் அப்படின்னா. காட்டுறேன்னு 4 வருஷமா யாரையுமே காட்ட மாட்டுறாங்க. ஆனா ஸ்டாலினை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பாத்துங்க, இந்த கச்சத்தீவு விவகாரத்துல ஒரு அரசியல் பண்றாங்க, இந்த திரிபுவாத அரசியல் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுதான் உண்மை அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்க. அப்படி பாஜக முன்னணி தலைவர்கள் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். அதிலே இதுவும் ஒன்று. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட வரலாறு, அதனுடைய பின்னணி அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் உள்ள ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசாமல் மாநில அரசுக்கு எதிராக பேசுவதை அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் தொடர்ந்து திரிபுவாதத்தை செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த திருவிழா தாங்க சிறப்பு. பழனியில பங்குனி உத்திர திருவிழா களை கட்டிருக்கு. புனித நீர்லாம் கொண்டு வந்து யாகசாலையில பூஜை பண்ணி களை கட்டிருக்கு விழா. என்னத்தையாச்சும் பண்ணு, படிப்பை மட்டும் விட்டுறாத, எப்படியாச்சும் படிச்சு முடிச்சிரு, மற்றதெல்லாம் நீ எதையுமே கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தாங்க நமக்கு பின்னாடி இது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்க, அதோட மட்டும் நிற்காம
படிக்க வர்றவங்கள எப்படிலாம் வரவேற்போம், நாங்கள் எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு ஈரோட்டு மக்கள் காமிச்சிருக்கிறாங்க. புதுசாக மாணவ சேர்க்கையெல்லாம் நடந்திருக்கு. அடுத்த தலைமுறையை எப்படி வரவேற்கிறாங்கன்னு பாருங்க. திருவிழா அப்படின்னாலே கரகம் நிச்சயமா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் அதுக்கேற்ற மாதிரி கரகம்லாம் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் பக்கத்தில் சூடாபுரம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மதுரை பக்கம் இப்படித்தான் சாலையில் போயிட்டு இருந்த ஒருத்தவங்க கிட்ட திடீர்னு ஒருத்தர் செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கிறாரு. அந்த காட்சியெல்லாம் பதிவாயிருக்குது. இந்த கொஞ்சம் ரோட்ல போறப்ப, தனியா போறப்ப கொஞ்சம் சூதானமா ஜாக்கிரதையா போங்க. இந்த மதுரவாயில் பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, ரோட்டை கிராஸ் பண்றப்ப பைக் ஒன்று மோதி ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. ரோட்டை கிராஸ் பண்றப்ப கொஞ்சம் சூதானமா இருங்க. அதே மாதிரி இந்த பிஸியான ரோட்ல எல்லாம் ரோட்டை கிராஸ் பண்ணவே விட மாட்டாங்கப்பா. ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணா வண்டி வந்துகிட்டே இருக்கும். மதுரை வாயில இப்படி ஒரு சம்பவமா? ஈரோட்டில் பாருங்க, ஒரு டாக்டர் ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு போயிருந்திருக்கிறாரு. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருச்சு. ஏப்பா இதெல்லாம் அடுக்குமா, இப்படிலாம் பண்ணலாமா, அவரே எவ்வளோ கஷ்டப்படுறாருப்பா, அவர்கிட்ட போய் இப்படி ஆட்டையை போடலாமா அப்படின்னு எல்லாரும் புலம்புற மாதிரி ஒரு சம்பவம் மதுரையில் நடந்திருக்குது. என்னன்னா, தள்ளு வண்டியில் கடலை விற்கக்கூடிய நபர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்ப அங்கே வந்த ஒருத்தர் வந்து திடீர்னு கலாப்பட்டியிலேருந்து பணத்தை திருடி போயிருக்காப்படி. இந்த ஆன்லைனில் பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு வாங்குறோம், என்னத்துக்கு வாங்குறோம் அப்படின்னு யோசிக்காமலே ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் நம்மள பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருப்போம். ஆனால் குறிப்பாக ரேட்டிங்கை பார்ப்போம். ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்களா, அந்த பொருள் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்போம். அந்த ரேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறப்ப என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா? ஒரு சில டைம் ரேட்டிங்ஸ் நல்லா இருந்தால் ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும், ரேட்டிங்ஸ் நல்லா இருக்கிறது ப்ராடக்ட்ஸ் நல்லா நம்ம கூட இருந்திருக்கு. ஆன்லைனில் வாங்குற பொருள் நம்பகத்தன்மையாக இருக்காது. மேக்சிமம் குவாலிட்டியாக காமிக்கிறாங்க, டெலிவரி பண்ணுறது ஒன்று காமிக்கிறாங்க. சில பொருள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிராண்டும் இல்லை, தரம் சுத்தமாக லோவாக இருக்குது. ரிவ்யூ பார்த்து தான் நாங்களும் வாங்குவோம். ஒரிஜினல் பிக்சர்ஸ் கீழே போட்டிருப்பாங்க, மோஸ்ட்லி அதை பார்த்து வாங்குவோம். நான் ட்ரெஸ்ஸஸ் தான் மோஸ்ட்லி எடுப்பேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் மோஸ்ட்லி எடுக்கும் போது நான் ரேட்டிங்ஸ் பார்ப்பேன், லைக் வந்து குவாலிட்டி செக் பண்ணுவேன், லைக் எனக்கு ரீஃபண்டபிளும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் ஆன்லைன் சூஸ் பண்ணுவேன், ப்ரிஃபர் பண்ணுவேன் நிறைய. நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவேன், ட்ரெஸ்ஸு, கிராசரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். எனக்கு அப்படி பிடிக்கலன்னா நான் ரிட்டர்னும் பண்ணிப்பேன். அப்புறம் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் அதே மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். மெயின்லி வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் ஒரு பொருளை வந்து செலக்ட் பண்ணுவோம். அது ஸ்டார் ரேட்டிங் பார்த்தோம்னா அது கீழே ரிவ்யூஸ் இருக்கும். ரிவ்யூஸ்ல யாரு நல்லா போட்டிருக்கா இல்லை அந்த பிக்சரோட தரத்தை போட்டிருப்பாங்க. பாயிண்ட், ஸ்டார் பாயிண்ட், அதில் வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க அதை வச்சு தான் நம்ம வாங்குறோம். அதை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேரை அந்த ஸ்டார் பாயிண்ட்லாம் அதிக பாயிண்ட் போட்டு தன்னுடைய கம்பெனியை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக பணம் கொடுத்தும் அது மாரி செய்யறாங்க. ஆன்லைன் வர்த்தகம் பண்றது இல்லை. நாங்கள்
உள்ளூர் வியாபாரிகளை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைக்கெல்லாம் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி பிராண்டடாக பார்த்தோம், அவ்வளோதான். அதில் வந்து பார்கோடு, எஃப்எஃப்எஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதில் வந்து தரமற்ற பொருளாக இருந்ததுன்னா அதை வந்து நம்மளே பார்த்துக்கலாம். அதில் நீங்களே ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம். ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ், அப்புறம் ஃபீட்பேக் வீடியோஸ், கமெண்ட்ஸ் பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி அதுவுமே கமெண்ட்ஸுமே வந்து மோரார்லெஸ் அதில் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் எல்லாமே இருக்க தான் செய்யும். திங்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இங்கே அவ்வளோவா கிடைக்காது. அதை மட்டும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சிட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.